தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி 4 முதல் 8 வரை. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 28/12/2024 அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம் என்று. அன்பர்களே, எந்த நாளை தவற விட்டாலும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் என்று மிக மிக அருமையான நாள். வேறு எதுக்குமே இந்த மகா பிரதோஷம்ன்றதே கிடையாது. எல்லாமே சோமவார பிரதோஷம், சுக்கிரவார பிரதோஷம் தான் பேர். சனி மகா பிரதோஷம் என்று. அதனால் சனிக்கிழமை, அதனால் மாலை 4:30 to 6 என்னப்பன் சொக்கநாதனை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். சொக்கனை போய் பார்த்துட்டா வேறு என்ன, சொர்க்கமே அவன்தானே. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்த பேரானந்தம் அவன்தானே. போய் சொக்கநாதனை போய் பார்த்து விட்டு வாருங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 2:41 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி. இரவு 10:54 வரைக்கும் அனுச நட்சத்திரம், பின்பு கேட்டை நட்சத்திரம். இரவு 10:45 வரைக்கும் சூலம் நாமயோகம் இருக்கிறது. சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன். அதன் பின்பு கண்டம் நாமயோகம் இருக்கிறது. அதிகாலை 2:41 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு மாலை 3:17 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன். அதன் பின்பு மணிசை கரணம். மறைந்த நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்களுடைய பிறந்தநாள் தினம் என்று அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமென இறைவனை வணங்குங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம திருவனந்தபுரத்தில் ஒருத்தர் திதி கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் ரத்தன் டாட்டான்னு பேர் எழுதியிருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். இது ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். என்னப்பா அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் ஏன் எழுதுனாருன்னு. அப்புறம் தான் சொன்னார், அவருக்கு தான் குழந்தை இல்லை சாமி, நானும் டாட்டா கார் வாங்கியிருக்கேன், பயன்படுத்தியிருக்கேன், நிறைய டாட்டா பொருள்லாம் வாங்கியிருக்கேன், நம்மளும் அவருக்கு திதி கொடுப்போமே அப்படின்னு. நமக்கே தோணலையப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதன் பிறகு ரத்தன் டாட்டா அவர்களுக்கு இப்போ மாதம் நம்ம திதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. அந்த மாதிரி நமக்காக யாராவது வாழணும் அப்படிங்கிற இடத்தையாவது வாழ்ந்துட்டு போயிடணும். அதான் விஷயம். நம்ம செத்துட்டோம்னா நமக்காக நம்மளை நினச்சிக்கிற மாதிரியாவது நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போக வேண்டும். எத்தனையோ டாட்டா குழுமத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தெரியவில்லை. ரத்தன் டாட்டா நீக்கமர மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம்
நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில், அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி, சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்கிறது பறவை, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம், ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.